வெல்கம் டு தி அனிமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட சாப்டர் 1145 ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு சாப்டர் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு சாப்டர் படிக்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சாப்டரோட எண்டில் அடுத்த சாப்டருக்கான லீடை கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒன் பீஸில் காமெடி சீன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. அது என்னன்றது இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷனில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய செகண்ட் சேனலை செக் பண்ணி பாருங்க. அதை ஒரு ரிவ்யூ சேனலாக மாற்றிருக்கேன். இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனிவே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் 2 கவர் பேஜ் இருக்கு. ஒன்று கலர் பேஜ் அண்ட் நார்மல் கவர் பேஜ். இதில் கலர் பேஜ் பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கவர் பேஜ் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு கவர் பேஜில் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் டிவியில் எக்கேட்டா இருக்கு பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது பார்க்கவே ஃபன்னாக இருக்கு. அண்ட் நார்மல் கவர் பேஜில் அல்டி பேஜ் 1 ஹக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சாப்டரோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா த பிளேஸ் இன் த பிரான்ச் 8 ஆஃப் ஃபாரஸ்ட் நம்பர் 2. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எல்பாஃபோட அண்டர் வேர்ல்டு தான் காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு டைனோசர் அப்பியர் ஆகியிருக்கு. அந்த டைனோசருக்கு அகைன்ஸ்டா ஒரு ஜெயண்ட் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஜெயண்ட் யாருன்னா கோல்ட்பர்க். அவரு அந்த டைனோசர் கூட ஃபைட் பண்ண ஒரு ஷீல்டை யூஸ் பண்றாரு. அந்த ஷீல்டுக்கு சோல் இருக்கு. அதாவது ஜியூஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த ஷீல்டுமே. அதாவது அந்த ஷீல்டுக்கு உயிர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி கோல்ட்பர்க் டைனோசர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜோரோவும் சாஞ்சியும் அப்பியர் ஆகி அந்த டைனோசரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதை டிஃபீட் பண்ண உடனே சாஞ்சி என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப ஹைட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜெயன்ஸுக்கு இருக்கிற பவர் இதுக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி சாஞ்சி சொல்றாரு. இதுக்கப்புறமா கோல்ட்பர்க் என்ன சொல்றாருன்னா இந்த டைனோசரோட நேம் குரோகிசார்ஸாம். இதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குமா. அண்ட் அதோட ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கோல்ட்பர்க் என்ன சொல்றாருன்னா இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சாஞ்சி என்ன சொல்றாருன்னா நாங்க எந்த ஒரு குக்கிங் டூல்ஸையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோல்ட்பர்க் என்ன சொல்றாருன்னா ஹண்டர் கேபின்ல எல்லா குக்கிங் டூல்ஸுமே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வர வழியில சில ஹெர்ப்ஸையும் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் அதுக்கப்புறமா ஜோரோ கோல்ட்பர்க் கிட்ட இருக்கிற அந்த ஷீல்டை பார்த்திருப்பாரு. அந்த ஷீல்டை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கோல்ட்பர்க் என்ன சொல்றாருன்னா கோல்ட்பர்க் உடைய அப்பா பிக் மாம் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு கிளாஷ்ல தான் இதுக்கு உயிர் வந்தது அப்படின்னு கோல்ட்பர்க் சொல்றாரு. அண்ட் இங்க ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா ஜோரோ அந்த ஷீல்டை பத்தி கோல்ட்பர்க் கிட்ட கேட்டாரா இல்லைன்னா சாஞ்சி கேட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. தென் இதுக்கப்புறமா கோல்ட்பர்க் அவருடைய ஆன்சரை சொல்லி முடிச்ச உடனே ஜோரோ இது ஜியூஸ் மாதிரி அப்படின்னு கேட்கிறாரு. அகைன் இது ஜோரோ சாஞ்சி இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஜியூஸ் நேம் அந்த ஷீல்டு கேட்ட உடனே உங்களுக்கு ஜியூஸை தெரியுமா அப்படின்னு அந்த ஷீல்டு கேக்குது. அகைன் மறுபடியும் ஜோரோவா சாஞ்சியான்னு தெரியல. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஜியூஸ் எங்க நேவிகேட்டருடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ஷீல்டு கேட்ட உடனே உண்மையாவா அப்படின்னு கேக்குது. இப்போ இதோட இந்த ஒரு சீன் முடியுது. நெக்ஸ்டா நம்ம லோக்கி இருக்கிற அந்த பிளேஸை காமிக்கிறாங்க. அங்க லோக்கி காட்ஸ் நைட் தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹஜ்ருதீன் என்ன சொல்றாருன்னா அப்ப அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் உன்னை அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் நீ ஓவர்சீஸ்ல பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் உனக்கு எனிமியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஹஜ்ருதீன். அதுக்கு லோக்கி டோன்ட் பி ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு நான் பிரச்சனை கொடுத்திருந்தா இந்த வேர்ல்டுக்கே நான் தான் கிங்கா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்றாரு. அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம கோல்ட்பர்க் அந்த கிராகிசார்ஸை தூக்கிட்டு வந்துட்டே இருக்காரு. அண்ட் அதை எடுத்துட்டு வரப்ப நம்ம ஜோரோ என்ன சொல்றாருன்னா அதை நான் தான் கில் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு சாஞ்சி என்ன சொல்றாருன்னா ஆமா அது பார்க்கவே இன்கிரெடிபிளா இருந்தது, ஏன்னா ஒரு ப்ரோக்கோலி மண்டை ஏர்ல பறந்து அதை கில் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா ரோடோ நீ ஃபயர் வுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கோல்ட்பர்க் கிட்ட. அதுக்கு கோல்ட்பர்க்கும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்து அவங்க குக் பண்றாங்க. அங்க குக் பண்ணதை நம்ம லோக்கி கிட்ட கொடுக்குறாரு. அதுவும் சூடா இருக்கிறப்ப அண்ட் அந்த மீட்டை பார்க்க லோக்கியோட ஃபேஸ் சைஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. அதை கொடுக்குறப்ப லோக்கி என்ன சொல்றாருன்னா நீ என்ன கில் பண்ண பாக்குறே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதை கேட்கிறப்பவே தெரியுது லோக்கி கொஞ்சம் பெட்டரா மாறி இருக்காரு. தென் லோக்கி சொன்னதுக்கு லூபி என்ன சொல்றாருன்னா நீ சாப்பிடுதுன்னா உன்னால ஹீல் ஆக முடியாது அப்படின்றாரு. தென் லோக்கி ஒரு வழியே அந்த மீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவரால் படுத்துட்டு சாப்பிட முடியல. அப்போ அவருக்கு ஜோக்கிங் அதாவது விக்கல் வருது. அதனால அவரு சூப் கேட்கிறாரு. அப்ப நம்ம லூபி என்ன பண்றான்னா சுட சுட இருக்கிற ஒரு கப்பை நம்ம லோக்கிக்கு கொண்டு வருவான். நம்ம லூபியால கூட அந்த கப்பை கரெக்டா பிடிக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ ஹாட்டா இருக்கும். அது பாயில் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்ம லோக்கிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு லோக்கி நீ என் கிட்டே வராது அப்படின்னு சொல்லிடுவாரு லூபி கிட்ட. அதுக்கப்புறமா அந்த கப்ல இருந்த சூப் எல்லாமே நம்ம லோக்கி மேல கொட்டிடும். அதனாலே அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீக்காயம் அதிகமாச்சு. அதுக்கு லூபி ஒரு ரியாக்ஷன் வச்சு சாரி கேட்டிருப்பாரு பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். நம்ம லோக்கி இங்கிருந்து ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா ஜோரோ என்ன சொல்றாருன்னா லோக்கி ப்ராமிஸ் பண்ணது லூபியை ட்ரிக் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜோரோ சொன்னது லோக்கிக்கு கேட்டிருக்கோம். அதுக்கு லோக்கி என்ன சொல்லுவாருன்னா நான் அந்த விஷயத்துல போய் சொல்லல, அதே மாதிரி நான் பயப்படவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதுக்கு ஜோரோ என்ன கேட்பாருன்னா அப்பனா நீ இதை பத்தி எல்லாமே இப்ப சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அதுக்கு லோக்கி என்ன சொல்லுவாருன்னா டீல் படி நீங்க இன்னும் என்ன முழுசா இந்த செயின்ல இருந்து என்ன ஃப்ரீ பண்ணி விடல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அண்ட் லூபி கிட்ட லோக்கி ரெட் ஹேர் ஷாங்க் சின்ன வயசுல உன்ன ஒரு பைரட்டா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு, அதனாலே நீ அவரை கெட்டவரா பார்த்திருப்பதானா அப்படின்ற மாதிரி லூபி கிட்ட கேட்கிறாரு. அண்ட் உனக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லோக்கி அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு லூபியும் ஆமா எனக்கு தெரியும்
தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இதுல நம்ம லோக்கி ராக்ஸ் பைரட் கிட்ட என்ன ஒரு பைரட்டை அக்செப்ட் பண்ணி உங்களோட கிரூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி லோக்கி கேட்கிறாரு. அதுக்கு ராக்ஸ் அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால நம்ம லோக்கி ராக்ஸை ஒரு சேலஞ்சுக்கு கூப்பிடுறாரு. அந்த ஒரு சேலஞ்சில் ராக்ஸ் அவருடைய பிளேடு யூஸ் பண்ணி லோக்கியை ஹெவியா அட்டாக் பண்ணிடுறாரு. இது எல்லாமே அவரோட சின்ன வயசுல இருக்கிறப்ப. அதுக்கப்புறமா லோக்கி பிரசன்ட்ல இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் தப்பான யாரால பிறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதோட இந்த ஒரு அண்டர் வேர்ல்ட் சினாரியோ இந்த ஒரு சாப்டர்ல முடியும். இதுக்கப்புறமா டாரியன் பிராகியோடைய சினாரியோ ஆரம்பிக்கும். அவங்க இருக்கிற இடத்துல நிறைய டிராகஸ் மான்ஸ்டர் அப்பியர் ஆகி இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டிஃபீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்காப்பர் கவனும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்காப்பர் கவனால ஹோலி நைட்ஸ் இங்க இருக்காங்கன்னு சென்ஸ் பண்ண முடியும். அவரால் 3 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னு சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் அவர் ஒரு முக்கியமான டைலாக்கையும் சொல்றாரு. எல்பஃப் ஒருவேளை சேஃபரா இல்லனா இந்த வேர்ல்ட் எண்ட் ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இவங்களோட சினாரியோ முடியுது. இதுக்கப்புறமா நம்ம சால், ராபின் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சினாரியோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு இடத்துக்கு ஃபயர் ஃபைட்டிங் யூனிட் வந்துடுறாங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கிற ஃபயரை கொஞ்சம் கொஞ்சமா அணைக்கிறாங்க. பட் ஃபுல்லா கிளியர் பண்ண முடியல. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் வேகமா போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சால் அந்த ஃபயர் ஃபைட்டிங் யூனிட்டுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஹரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃபயர் ஃபைட்டிங் யூனிட்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஹையஸ்ட் வாட்டர் பிரஷர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்களால அது சீக்கிரமா கிளியர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சம்மர்ஸ் கங்கோ கிட்ட அந்த கிட்ஸ் எல்லாம் உயிரோட எரிய போறாங்க, அவங்க கரெக்டான டைம்ல வேக்கப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு கங்கோ என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க அந்த ஹீட்லயே எழுந்துருவாங்க, அதுவும் இல்லாம அந்த ஃபயர்ல இருந்து அவங்களால தப்பிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி கங்கோ சொல்றாங்க. இப்போ நம்ம ஜின்பே அப்பியர் ஆகுறாரு. இந்த ஒரு டைம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபயர் கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆனா அந்த வாட்டர் பம்பிங் மிஷினும் சரியா ஒர்க் ஆகல. நம்ம சால் என்ன பண்றாருன்னா அந்த கிட்ஸை நோக்கி போயிட்டே இருக்காரு. கரெக்டா அந்த ஒரு டைம்ல ஜின்பே என்ன பண்றாருன்னா அந்த ஃபயரை ஃபுல்லா செட்டில் டவுன் பண்றாரு. அதை பண்ணி முடிச்சுட்டு இதை நான் கரெக்டான டைம்ல தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜின்பே சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஜின்பே பண்ணதை பார்த்துட்டு கோலன் பைரட்ஸ்ல இருக்கிற நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஜின்பேவை பாராட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல ஃபயர் இல்லை அப்படின்னு எல்பா ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ராபினுக்கும் சாப்பருக்கும் தெரிஞ்சுட்டு இது ஜின்பே தான் பண்ணது அப்படின்னு. அண்ட் இது யார் பண்ணது அப்படின்னு ஃபயர் ஃபைட்டிங் யூனிட் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது யார் பண்ணதுன்னே தெரியாம டோரி பிராகி அண்ட் அவங்க கூட இருக்கிற பைரட்ஸ் எல்லாரும் அந்த ஃபயர் ஃபைட்டிங் யூனிட்டை பாராட்டுவாங்க. அதுக்கப்புறமா கோலன் என்ன சொல்லுவானா, ஜின்பே நீ சூப்பரா பண்ண, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஸ்கூல்ல ஹேட் பண்ணுவாங்க, பட் அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸா தான் கன்சிடர் பண்றேன் அண்ட் அவங்கள காப்பாற்றவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி கோலன் சொல்லியிருப்பாரு. அதுக்கு நாம என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஓகே கோலன், நம்ம அவங்கள சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நாமி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம ஜின்பே அந்த ஸ்டூடெண்ட்ஸை சேவ் பண்ணதுனால. அந்த சந்தோஷத்துல மண்ணாளி போடுற மாதிரி கங்கோ சடனா அந்த இடத்துல அப்பியர் ஆவாங்க. எங்கன்னா கோலன் பைரட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட. பட் இவங்க கூட ஜின்பே, ப்ரூக், உசப் இவங்க 3 பேர் இருக்காங்க. நாமியும் கூட இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 4 பேர் எப்படி கங்கோ கூட ஃபைட் பண்றாங்கன்னு நம்ம அடுத்த சாப்டர்ல தான் பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அடுத்த சாப்டருக்கு. பட் அடுத்த சாப்டர் 1 வீக் பிரேக் கழிச்சு தான் வரும். ஸோ நம்ம 1 வீக் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த சாப்டர் பத்தி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னவோ இந்த ஒரு எல்பஃப் ஆர்க் பார்க்கும்போது ஸ்கை ஐலாண்டை மிரர் பண்ற மாதிரி இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இந்த ஒரு சாப்டர்ல லோக்கியோட ஐடல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த சாப்டர் நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம லோக்கிக்கும் லூபிக்கும் இருக்கிற அந்த பேரலல் டீப் ஆகிட்டே போகுது. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள காமெடி சீன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அதை பத்தி உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then stay tuned.